ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பூண்டு குழம்பு வந்து செய்யலாம். அதுக்கு வந்து நான் பூண்டை வந்து நல்லா உரித்து இப்படி எண்ணெயில் போட்டு எடுத்திருக்கேன். எண்ணெயில் போட்டு நல்லா இப்படி பொன்னிறமாக வறந்தன்னைக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். அதே கடாயில் வந்து கடுகு உளுந்து போட்டுடலாம். போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சம், கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். 2 தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சைஸ் அளவு புளி வந்து நனைய வச்சுருக்கேன். ஸோ அந்த கரைசலையும் இதோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற மசாலா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா வந்து மல்லி வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மசாலா வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ உப்பும் போட்டாச்சு. லாஸ்ட்டு வந்து வெந்தயமும் கடுகும் வந்து நான் வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன். அது வந்து 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடுங்க. ஒரு டேஸ்டியான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி